கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், கோவை சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்த நிலையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை என்றும் மனித உரிமைகளை பேணுவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் தமிழக சிறைத்துறை விளக்கம் அளித்துள்ளது. கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், கண்ணை கட்டி பிளாஸ்டிக் பைப்பால் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கூறிய தகவல் சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்த தகவலை தமிழக சிறைத்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கோவை மத்திய சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு சிறைவாசியும் சிறை பயனாளர்களாலோ அல்லது மற்ற சிறைவாசிகளாலோ தாக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சிறைவாசிகளின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பேணுவதில், சிறை விதிகளை கடைபிடிப்பதிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்றும் செய்திக்குறிப்பு ஒன்றில் சிறைத்துறை தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். தேனியில் சவுக்கு சங்கரை கைது செய்த கோவை சைபர் கிரைம் போலீசார் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர். சிறையில் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளதாகவும், மனித உரிமை மீறப்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் தாயார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும், சவுக்கு சங்கருக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது புகார் அளித்த தமிழர் முன்னேற்றப்படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி, பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறு பரப்பி வந்ததாக குற்றம் சுமத்தியுள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ், இவங்க 2 பேருமே அவதூறு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் இழிவாக பேசுறதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்த அடுத்த கணமே இன்றைக்கி சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை கைது செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண் பத்திரிகையாளர் அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர் குறித்து இணையத்தில் அவதூறு பரப்பியதாக பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் புகார் அளித்தார். இதன் பேரில் சென்னை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே கஞ்சா வைத்திருந்தது உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.